நீங்க உங்க அரசியலை எப்படி நீங்க கொண்டு போறீங்க? எவ்வளவு ஸ்டவுட்டா இருக்கீங்க? அரசியல் பார்வை என்ன? அதெல்லாம் ம். முக்கியம். ம். சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கங்க. ஒன்னும் அவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஃபெமிலியர் ஃபிகரா அவரு? இல்ல. அவரு வந்து இவருடைய மருமகன். மாமனாரோட லெகசில காங்கிரஸ்ல ஒரு மந்திரி. ம். மாமனார கட்சி ஆரம்பிச்சுன்னா அதுல வந்து மூளையா கூட இருக்காரு. இவரு ஒரு 5, 6 தலைவர்கள். அதுல சந்திரபாபு நாயுடு ஒருத்தரு. அப்படியே நகர்ந்து இன்னைக்கு என்ன அவரு 4 கலைஞருக்கு சமானம் அவரு. நேஷனல் லீடர். இன்னைக்கு வந்து அவர் எப்படி வந்து உட்காந்துருக்காரு. இப்போ இல்லைங்க நேஷனல் லீடர். 89லயே அவர் நேஷனல் லீடருங்க. தேசிய முன்னணின்னு ஒன்று கட்டினாங்களா, அதோடைய கன்வீனர் அவர் தான். நடுவுல 2020ல ஒரு முயற்சி எடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? 19 தேர்தல்ல முயற்சி சேர்ந்து எடுத்தாரு. அப்ப அந்த மாதிரி லீடர் அவரு. அவங்களாம் எப்படி வராங்க? என்ன ஃபெமிலியர் ஃபிகரா? ஆனா பவன் கல்யாண்ன்ற ஒரு நபர் அவர் கூட இதாகிறாரா? இது எல்லாமே நீங்க வந்து நீங்க உங்க ஃபேமஸ் இதெல்லாம் ஒரு படி லைட்டா நகர்த்துறதுக்கு உதவும். இப்போ நீங்க ஒரு புதுசா ஒருத்தர் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதுக்கும், விஜய் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதுக்கும் 100 மடங்கு விசிபிலிட்டி உங்களுக்கு ஈஸியா விசிபிலிட்டி ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு. நீங்க மொட்டை மாடில இருந்து ஆரம்பிக்கிறீங்க. அவரு கீழே படியில இருக்காரு. அவரு ஒவ்வொரு படியா ஏறி வரணும். உங்களுக்கு திரை ஃபேமஸ் வந்து மொட்டை மாடி கொண்டு போயிருக்குது. அங்க இருந்து நீங்க எப்படி அரசியல் பண்றீங்கன்றதுதான் மேட்ரு. அதுலதான் நம்ம விமர்சனம் வைக்கிறோம். நீங்க இன்னும் அரசியலுக்கான ஒரு பார்ட்டியாவே இல்லை, உங்க கூட இருக்கிறவங்க யாருக்குமே அது லாய்க்கு இல்லை. அதுக்கு லாய்க்கு ஆகணும்னா நீங்க அதுக்கு அந்த அனுபவம் உள்ள ஆட்களை உங்களோட சேர்த்துக்கணும். உங்களுக்கு அனுபவம் இருக்கணும். இல்ல அனுபவம் கூட சேர்த்துக்கணும்.